தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவிற்கு 30 தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிகவிற்கு 30 தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்டது. விருதுநகர் தொகுதியில் மட்டும் இழுபறியில் விஜய் பிரபாகரன் தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக எந்த அணியில் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால், ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக தராத காரணத்தினால் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலக முடிவு செய்தது. அதிருப்தியில் உள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் தேமுதிக நிலைப்பாட்டை கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். ஆனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறுகிறது. அதாவது விஜயகாந்த் பிறந்த நாளில் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாநாட்டில் தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அறிவிக்கப்பட உள்ளது. தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்று ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தேமுதிகவிற்கு 30 தொகுதிகள் வழங்க முன்வந்துள்ளது. தேமுதிகவிற்கு தமிழக வெற்றி கழகம் 30 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. பிரேமலதா மகிழ்ச்சி அடைந்துள்ளார். ஆகவே தேமுதிக தமிழக வெற்றி கழக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைந்து போட்டியிடுகிறது. இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. பிரேமலதா விருத்தாச்சலம் தொகுதியிலும், விஜய் பிரபாகர் அருப்புக்கோட்டை தொகுதியிலும் போட்டியிடுகின்றார்.